Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 4/3/2025 செவ்வாய்க்கிழமை, பரணி நட்சத்திரம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருப்பது லக்னம் மேஷம், செவ்வாயின் வீடு. இதை விதி என்று கூட சொல்லலாம், வைத்துக்கொள்ளலாம். ராசி தனுசு. சந்திரன் எந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறதோ அதுதான் ராசி. தனுசுவில் அமர்ந்திருக்கிறார். இந்த தனுசு குருவின் வீடு. மேஷத்திற்கு 9ஆம் இடம். சரி, செவ்வாயும் குருவும் எப்படி? நட்பு கிரகங்கள். செவ்வாயின் குணம் என்ன? வேகம், வீரம். தனுசுவின் குணம் என்ன? ஒழுக்கம், நேர்மை, சத்தியம். இது குருவுக்கு உரியது. இப்படி ஒரு இணைப்பு, இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் அந்த நபர், அந்த ஜாதகர் எப்படி இருப்பார்? உள்ளத்துக்கும் உதட்டுக்கும் சுவர் எழுப்பி கொள்ள மாட்டார். இங்கு நினைப்பது வெளியே வரும். உள்ளத்தில் உள்ளதை மறைக்க மாட்டார், மறைக்க தெரியாது. அப்படிப்பட்ட குணம்தான் கண்டிப்பாக இருக்கும். செவ்வாய்க்கு கோபம் உண்டு, வீரம் உண்டு, உணர்ச்சி உண்டு, எரிச்சல் உண்டு, எல்லாம் உண்டு. ஆனால் பொய்மை இல்லை. ஏன் இல்லை? பொய் பேச தெரியாதா? முடியாது. அவர்கள் குண இயல்புக்கு பொய்யெல்லாம் பேசிக்கொண்டிருக்க முடியவே முடியாது. வேண்டுமானால் பொய் பேசுபவர்களுக்கு உதவியாக இருக்கலாம், அது வேறு விஷயம். இவர்களால் பொய் பேச முடியாது, தெரியாது. பற்றாக்குறைக்கு குரு, மனசுக்காரகன் குரு. ஒழுக்கம், நேர்மை. இவர்கள் கஷ்டப்படாமல் பொய் பேசி நிறைய சம்பாதித்து அதில் வாழும் வாழ்க்கையை விட, அந்த வாழ்க்கையில் கிடைக்கும் இன்பத்தை விட, உண்மையை சொல்லி கஷ்டப்படும்போது அடையும் இன்பம் அலாதியானது. அப்படி ஒரு நினைப்பு இவர்களுக்கு பிறப்பிலேயே உண்டு. நல்லவர்கள், நம்பிக்கைக்கு உரியவர்கள். அதே நேரத்தில் பல இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். நிம்மதியாக இவர்களை இருக்க விடாது. இதற்கு மூல காரணமாக இருப்பது இவர்கள் பேசும் உண்மையான பேச்சு, இவர்களது நடத்தை. இதுதான். நீங்கள் சாஸ்திரத்தில் ஒரு வரியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். மூலம் ஒன்று மாமனாருக்கு ஆகாது. நீங்கள் படித்திருப்பீர்கள். ஏன் மூலம் ஒன்று சொல்லப்பட்டது? மூலம் குருவின் வீடு, 1ஆம் பாதம் நவாம்சத்தில் செவ்வாயின் வீட்டிற்கும் மேசத்தில். மாமனாருக்கு ஏன் பிடிக்காது? மாமனார் தப்பாக சொன்னால் உடனே எதிர்த்து இவர் சொல்லுவார், திருத்தம் செய்வார். இந்த காலத்தில் பரவாயில்லை, மாமனார் தலையே தட்டுகின்றார்கள் சில மருமகளுக்கு. அது இந்த காலம் வேறு. ஆனால் அந்த காலம் மாமனார் பேச்சுக்கு மறு பேச்சு பேசினால் உடனே வீட்டை விட்டு வெளியேற்றி விடுவார்கள். அந்த காலத்தில் சொல்லப்பட்ட இந்த கருத்து சரி, இந்த காலத்தில் சரியில்லை. இங்கே நாம் பார்க்க வேண்டியது குணத்தை. இந்த குணம் மேலோங்கி இருக்கும். அப்படி என்றால் இவர்கள் நியாயஸ்தர்கள், நீதிமான்கள், தர்ம சிந்தனை உடையவர்கள். அன்பர்களே, லக்னம் மேஷம், ராசி தனுசு எப்படி என்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்கள் நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் முயற்சியில் வெற்றி. எப்படி? பேச்சாலும் செயலாலும் உங்களுடைய நல்ல ஒரு பிம்பத்தை காட்டி இந்த பெருமையை பெறுவீர்கள். நல்ல நாள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று நீங்கள் ஒரு சில கஷ்டங்களை அனுபவிக்க இருக்கின்றீர்கள். அந்த கஷ்டங்களால் நன்மைதான் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. அந்த நன்மையும் இன்றல்ல, நாளைய தினம் பெரிதாக வந்து சேரும். நாளைய தினத்துக்காக ஒரு சில செயல்களை நீங்கள் கஷ்டப்பட்டு செய்து நாளைய தினம் நன்மையை அடைய இருக்கின்றீர்கள். நல்ல நாள். மிதுன ராசி அன்பர்களே, புத்திசாலித்தனமாக செயல்பட்டு இப்படி செய்தால் இப்படி நடக்கும் என்றெல்லாம் கணித்து அதை அடிப்படையாக வைத்து செயல்பட்டு நல்ல லாபத்தை பார்ப்பீர்கள். அத்துடன் உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் உங்களை பாராட்டுவார்கள். கடகராசி அன்பர்களே, எடுத்த வேலையை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். குறைவுற செய்து முடிப்பீர்கள். இப்படி முடிப்பதற்கு நீங்கள் காட்டும் உங்கள் திறமை ஒரு பக்கம், உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள் கொடுக்கின்ற ஆதரவு இன்னொரு பக்கம். இந்த இரண்டும் இணைந்து உங்களை ஒரு வெற்றியாளனாக இன்று மாற்றும். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல நாள். உங்களது ஒரு விருப்பம், தனியா விருப்பம், நெடுநாட்களாக கனன்று கொண்டிருக்கின்ற ஒரு விருப்பம் இன்றைய தினம் உங்களது ஒரு முயற்சிக்கு பின் வெற்றியை கொடுக்கும். கன்னிராசி அன்பர்களே, வெற்றிக்கு தேவை பழைய வழி அல்ல, ஒரு புது வழி என்று உணர்ந்து தேடி அலைந்து அந்த மார்க்கத்தை நீங்கள் கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். துலாம் ராசி அன்பர்களே, திடீரென்று ஒரு கஷ்டம் வந்துவிட்டது. அந்த கஷ்டத்தை போக்க உங்களால் முடியாது. அப்படி ஒரு கஷ்டம், சற்று தவிப்பு முதலில் ஏற்படுகிறது. தெய்வாதீனமாக ஒரு உதவி கிடைத்து அந்த உதவியின் மூலமாக உங்களுடைய கஷ்டம் அகன்றுவிடும். நல்ல நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள். முதற்பாதி வரவேற்பு, மதிப்பு, மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். மறுபாதி வீண் செலவீனங்கள் வந்து சேரும். சற்றே கவனம் மதியத்திற்கு பிறகு. தனுசு ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி தேவையற்ற செலவுகள், நஷ்டங்கள் என்றே வைத்துக்கொள்ளலாம் இருக்கிறது. மறுபாதி லாபம், ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடுகட்ட லாபம் வரும். நல்ல நாள் மதியத்திற்கு பிறகு. மகர ராசி அன்பர்களே, நல்ல நாள்.
திட்டம் போட்டு நீங்கள் திட்டமிட்டபடியே அனைத்து விஷயங்களும் நடந்து நன்மைகளை தருகின்ற நாள் இந்த நாள். கும்பராசி அன்பர்களே, இன்று நீங்கள் செய்ய இருக்கும் முயற்சி முன்னேற துடிப்பவர்களுக்கு ஒரு பாடமாக அமையும். உங்கள் முயற்சியால் இன்று என்னென்ன நடக்கிறது? உங்கள் திறமை வளருகின்றது. வளர்ந்து உங்களுக்கு உரிய ஒரு ஸ்தானத்தை பெற்று தருகின்றது. இது ஆண்களை பொறுத்த மட்டில் அமோக வெற்றி என்றே சொல்லலாம். அந்த வெற்றி இன்று உங்களுக்கு உண்டு. மீனராசி அன்பர்களே, சில நேரங்களில் என்னதான் உங்களுக்கு புத்திசாலித்தனம், அறிவு எல்லாம் இருந்தாலும் ஏதோ ஒரு நினைப்பில், ஏதோ ஒரு நிலையில் ஒரு வாக்கு, பேச்சு மூலமாக ஒரு வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றுவதற்காக பெரும் கஷ்டத்தை அனுபவிப்பீர்கள். இது உங்கள் வாழ்க்கையில் அடிக்கடி நிகழும் ஒரு சம்பவம். இன்று அதுதான் நடக்க இருக்கிறது. கவனம் அன்பர்களே. இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.